சத்தமா சொல்லுங்க பாப்போம். அவன் தான் திறப்ப, நான் திறக்க மாட்டான். காலையில ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்க. நான் நோவாவை உள்ள விட்டு நான் கதவை அடைச்சேன். ஆனா அவன் ஜன்னலை திறந்தான். ஜன்னல் என்ன தெரியுமா? இருதயம். இருதயம் என்கிற ஜன்னலை திறந்து தானியேலை போல ஒவ்வொரு நாளும் 3 வேளை செவி. அவன் மேல் தட்டை திறந்து பார்த்தான். ஆனா கர்த்தருடைய கதவை திறக்க துணியல. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருகிற நாள் வருகிற வரைக்கும் அவன் பேழைக்குள்ளே காத்திருந்தான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஏசப்பா என்ன இந்த இதுல வச்சிருக்கிறாருன்னா அவர் எனக்காக வருகிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இயேசுவே, நான் உங்களோடு போராடுவேன். ஆண்டவரே, உமக்காக நான் காரியங்களை செய்வேன். எத்தனை பேர் வாய்களை திறந்து இந்த நேரத்துல சொல்ல முடியும், ஏப்பா நான் ஒரு அறுவடையை பார்க்காத வரைக்கும், நான் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்காத வரைக்கும் என் அன்பு ஆண்டவரே என்னோட நீங்க பேசுவீராக. கர்த்தர் பேச காத்திருக்க. வேதத்திலிருந்து 2 மனிதர்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒன்றை ஆண்டவர் யோபுவை காண்பித்து தந்தார். எடுத்தவர்கள் வாசிங்க. யோபு எழுதினதான புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? காலையில ஓசியாவிலே 2வது அதிகாரத்தை வாசிச்சோம். அவன் வழிகளை நான் முள்ளுகளை அடைப்பேன், மதிலை எழுப்புவேன். அப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைய? ஏசப்பா உன்னை தனிமைப்படுத்தணும், நீ அவங்க கூட பேசணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஏசப்பா உன்னை எடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தனியா வச்சிருப்பாங்க. சொல்லுங்க, எப்படி வச்சிருப்பாங்க? தனியா வச்சிருப்பாங்க. ஏசப்பா என்ன குடும்பத்துல இருந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க, ஏசப்பா என்ன இந்த இடத்துல இருந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. கவலைப்படாத, உன்னை அவர்கள் தள்ளவில்லை, கர்த்தர் உன்னை மறைத்து வைத்திருக்கிறார். சாத்தான் வந்து இங்க கம்ப்ளைண்ட் பண்றான் ஏசப்பா கிட்ட. என்ன கம்ப்ளைண்ட் பண்றான் தெரியுமா? காலையில திருச்சபையில தியானித்தது, அப்பா நீங்க எனக்கு முன்பாக முள்வேலி வச்சிருக்கிறீங்க. ஆனா நமக்கு தெரியல. நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? ஏசப்பா என் பாதையை அடைச்சிட்டாரு, ஏசப்பா எனக்கு முன்னால மதிலை எழுப்பிட்டாரு. எரிகோ மதில் கூட துதி செஞ்சா விழுந்துரும். ஏசப்பா ஒரு மதிலை கட்டினாங்கன்னா ஒருவராலும் அதை இடிக்க முடியாது. வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்க, நீர் அவனுக்கு உண்டானதை எல்லாம் வேலி அடைக்கவில்லையா? அப்ப ஏசப்பா என்னை வேலி அடைத்து வைத்திருப்பார் என்றால் பிசாசானவன் என்னை தொட முடியாது. பிசாசுக்கு தெரியுது, நான் ஆண்டவரின் வேதத்தை எடுக்கிறதான நேரத்துல அந்த வேதம் எனக்கு வேலியாய் வருகிறது, அது எனக்கு காவலாய் வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளைய, சாத்தானுக்கு தெரிஞ்சது யோபுவிற்கு தெரியவில்லை. வாசிங்க யோபு 19ஆம் அதிகாரத்துல, யோபு 19ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். என் அன்பு தேவனுடைய நமக்கு இன்றைக்கு இருக்க வேண்டிய தெளிவு என்ன தெரியுமா? என் ஆண்டவர் என்னை சுற்றி வேலி அடைக்கவில்லை என்றால் என்னை சுற்றி ஒரு பாளையம் எழும்பும், என்னை சுற்றி அநேக காரியங்கள் நடக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு வேலியை கொடுத்திருக்கிறபடியினால சத்ருவால யோபு வீட்டுக்கு போய் ஒரு புல்லை கூட புடுங்க முடியவில்லை, ஒரு புல்லை எடுக்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், அவனுக்கு உண்டான எல்லா காரியங்களும் அழிக்கப்படுகிறது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை, கர்த்தருக்காய் நீ எதையாவது இழந்தாய் என்றால் கர்த்தர் உன் கரத்துல அதை மறுபடி தருவார். யோபு எதையெல்லாம் இழந்தான் தெரியுமா? தன் சரீர சுகத்தை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான், தன் ஆஸ்திகளை இழந்தான். அவன் மனைவியே அவனிடத்தில் சொன்னார், நீ இன்னும் மூத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து என்ன விட்டுருங்க, உயிரை விட்டு நீ உயிரோடு இருந்து என்ன புண்ணியம்? இன்றைக்கு மரணத்தின் தருவாயிலே போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கை நான் டயர்ட் ஆயிட்டேன் ஏசப்பா, என்னால முடியல ஏசப்பா, என்னால தாங்க முடியல ஏசப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வந்திருப்பா என்றால் இன்றைக்கு ஆண்டவர் தியானிக்க வைத்து கொண்டு வரவில்லை, ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்து உங்களை தியானிக்க வைக்க கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் தான் இவை.
சத்துரு கேட்கிறான், ஏசப்பா வேலையை எடுத்துருங்க. ஏசப்பா சொல்றாரு, அவன் உன் கையில இருக்கிறான். அவனுக்கு உண்டான பிள்ளைகளை அழித்து போட்டான், அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டான். அடுத்தது வந்து சொல்றான், ஏசப்பா நீங்க அவன் எல்லாத்தையும் மனுஷன் கொடுத்துருவான், அவனுடைய ஜீவனை கொடுக்க மாட்டேன், அவன் உன் கையில இருக்கிறான். அவன் சரீரத்துல கைய வச்சுக்கோ. ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்காம அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே வராது. இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் உத்தரவு கொடுக்காமல் உன் வாழ்க்கையில பிரச்சனை என்ன பண்ணாது, உன் கதவை தட்டாது. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? ஏசப்பா என்ன வேலி அடைச்சு வச்சிருக்காங்க, ஏசப்பா உன்னை வேலி அடைக்காமல் வைத்திருப்பார் என்றால் என்றைக்கோ காலியா இருப்ப, இன்றைக்கு நீ உயிரோடு இருந்திருக்க மாட்ட. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல கரங்களை தட்டி அவரிடத்துல சொல்ல முடியும், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை ஜீவனோடு வைத்தீரே, என்னை பாதுகாத்தீரே, என்னை ஆண்டவரே மரணத்திற்கு ஒப்பு கொடாமல் எனக்கு மரணத்திற்கு ஒரு அடி இருந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் என்னை தாங்கினது. நான் நிற்கிறேன், நான் வாழுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைய, உனக்கானதை கர்த்தர் சரியாய் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? யோபுக்கு புரியல, ஏசப்பா என் வாழ்க்கையில ஏன்பா எல்லாமே இப்படி நடக்குது? 1வது அதிகாரத்தில் ஆசீர்வாதங்களோடு இருந்தான் யோபு. ஏசப்பா பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், கரெக்டா தான் சொன்னீங்க, முடிவு நல்லது. முடிவை பார்க்க காத்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, எத்தனை பேர் ரேஸ்ல கலந்துகிட்டாங்கன்றது பெருசு இல்ல. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஓட்டத்துல நீ பொறுமையாய் ஓடுவாய் என்றால் சோதனைகள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், இக்கட்டுகள் வரும், உன்னை கீழே இழுக்கிறதான அநேக காரியங்கள் வரும். என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் சொன்னது போல மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் யாரு தெரியுமா? ஆபிரகாம் எனக்கு ஒரு சாட்சி, ஈசாக்கு ஒரு சாட்சி, இன்றைக்கு கர்த்தரால் இந்த ஆராதனையில பேசப்படுகிறதான யோபு ஒரு சாட்சி. அந்த சாட்சிகள் என்ன சூழ்ந்திருக்கிற நேரத்துல, ஏசப்பா நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்ற பத்தியா, ஏசப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யோபு வாசிச்சு பாரு, யோபு பட்ட பாட நீ பார்த்திருக்கிறியா? நீ கையில நல்லா கிட்டார் வாசிக்கிற, ஆனா யோபு கையில ஓட எடுத்து வச்சுட்டு தான் சரீரத்தை அவர் சொரிச்சுக்கிட்டே இருந்தாரு. கட்டுன மனைவி சொல்றா, செத்து போயிருப்பா. இந்த சோதனையை பார்த்தானே, இந்த சோதனை காட்டிலும் நீ அனுபவிக்கிற சோதனைகள் பெரியதா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, யோபுக்கு ஒன்றும் தெரியல. எடுத்தவர்கள் வாசிங்க, யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பாருங்க. இப்பதான் ஆண்டவர்கிட்ட சொல்றான், அப்பா நான் போற வழியெல்லாம் நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, நான் எங்கேயும் போக முடியல, என்ன சத்ரு கையில ஒப்பு கொடுத்துட்டீங்க, நான் ஏன் இங்க வாழ்றேன்? அவன் சொல்றான், என் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி தான் இந்த உலகத்திலே வாழுவதை குறித்து கவலைப்படுகிறதான யோபு சொல்லுகிறான். ஆண்டவரே ஏன்பா என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க? நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக என்று சொன்ன யோபு 42ஆம் அதிகாரத்திலே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், அப்பா நீங்க செய்யறது எனக்கு இப்ப புரியாது, லேட்டா புரியும். என் சபை விசுவாசிகளை எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இன்னைக்கு என் வாழ்க்கை புரியல, ஏசப்பா எனக்கு புரிய வைக்கிற வரைக்கும் அவர் பாதத்தில் நான் பொறுமையோடு காத்திருப்பேன், நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி சொல்லுங்க, நீங்க போத ஏசப்பா, நீங்க போத ஏசப்பா, எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம். இந்த உலகத்துல பணம் காசு எது இருந்தாலும் எனக்கு கொடுத்தது நீரா இருப்பீர் என்றால் இந்த பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன். அந்த யோபு சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் செய்ய நினைத்தது, ஏசப்பா உனக்கு ஏங்க வேலி போட்டாரு? அந்நியர்கள் உன்னிடத்தில் வரக்கூடாது,
வியாதிகள் உன்னிடத்தில் வரக்கூடாது. வெளியே என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியக்கூடாது. கர்த்தர் உன்னை காவல் வைத்திருக்கிறார் என்றால் அந்த காவலுக்குள்ளாய் அடங்கி இரு. கர்த்தரின் கரத்திற்கு கீழாய் அடங்கி இருந்தால், அடைத்தது அவராய் இருந்தால் அவரே உன்னை அழைத்து கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் ஒரு காரியத்தை சாதாரணமாய் அவர் செய்ய மாட்டார். ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். பிள்ளைகளை எடுத்தார் அல்லவா? யோபுவின் குமாரத்திகளை போல இந்த உலகத்திலே சௌந்தரியமானவர்கள் ஒருவரும் இல்லை. யோபு இழந்தது 1 மடங்கு, கர்த்தர் திருப்பி கொடுத்தது 2 மடங்கு. கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஒரு போராட்டத்தின் பாதையிலே உன்னை கர்த்தர் ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார் என்றால், திருச்சபையே கரங்களை தட்டி அவரிடத்திலே சொல்லு, என் ஆண்டவர் எனக்கு முள்ளை தந்தார், நான் சந்தோஷமாய் வாங்குவேன் ஆண்டவரே. பவுலுடைய வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அவனிடத்திலே சொன்னீரு, பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரு. கிருபை உனக்கு இருக்கிற படியினால் தான் கர்த்தர் உனக்கு பாடுகளை கொடுத்து கர்த்தர் உன்னை சகிக்க வைக்க பலன் கொடுத்தார். இந்த பலன் உனக்கு இல்லைன்னா என்னைக்கோ உலகம் நம்மளை சாப்பிட்டு போயிருக்கோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு இருக்கிற படியினால எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நான் நிற்பதும், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபையா இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் சரியா என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பார். சொல்லுங்க, அவர் சரியாய் செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 1 சாமுவேல்ல 16வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது. நல்ல கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ஏன் ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கிறார்? உன்னை ஏன் ஆண்டவர் தனிமைப்படுத்துகிறார்? தாவீதுடைய ஆரம்ப காலங்கள் எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? தாவீது எங்க இருந்தா? பேங்க்ல வேலை செய்தானா பாஸ்டர்? எங்க இருந்தா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா அவங்க சகோதரர்களா எங்க இருந்தாங்க? சவுலோடு ராணுவத்துல சேவகம் செய்து கொண்டிருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் சந்தோஷமா இருக்க உன்னை மாத்திரம் கர்த்தர் ஒரு இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்றால் பொறுத்திரு. சொல்லுங்க, பொறுத்திரு, காத்திரு. கர்த்தர் தருகிற நன்மைகள் வருகிற வரைக்கும் அடங்கியிரு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பா? ஏசப்பா சில காரியங்களை உங்ககிட்ட விலக்கி இருப்பாங்க. ஆண்டவரே, என்னை என் ஃப்ரெண்டு ரொம்ப நேசிச்சாங்க. ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்துல என்னை இவங்கெல்லாம் ரொம்ப நேசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என் கூட பேசாம என்னை தள்ளி வச்சிருக்கிறாங்கப்பா. ஏசப்பா உன் பிரச்சனை எப்படி எடுத்துப்பாங்க தெரியுமா? அவர் பர்சனலா எடுத்துப்பாரு. உன் கூட அவங்க பேசலையா, அவங்க கூட பேச மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் கூட ஒருவர் பேசவில்லை என்றால் கர்த்தர் அவர்களிடத்தில் பேச மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் என்னை குறித்து பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இங்க ஆண்டவர் சவுல வேணான்னு தள்ளிட்டார். ஏன்? சாமுவேல் அதற்கு முன்பாக இருக்கிறதான 15, 14, 13வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த சாமுவேல் தான் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னான். இந்த சாமுவேல் தான் இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். ஆனா நடந்த காரியங்கள் என்னவென்று வேதத்திலிருந்து பார்க்கிறதான நேரத்துல 1 சாமுவேலிலே அவர் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உண்டு பாருங்க. 17வது வசனத்தை வாசிக்க, 15, 17 வாசிக்க. சவுல் தன் ஊழியக்காரனை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க 15, 17. அப்பொழுது சாமுவேல், நீ உம்முடைய பார்வைக்கு, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல ஏசப்பா உன்கிட்ட பேசினாங்க. நீ கழுத மேய்ச்சிட்டு இருந்தப்பல ஏசப்பா உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணினாங்கல்ல. ஆனா இன்றைக்கு உன் கையில ராஜ்யபாரம் வந்த உடனே நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா? 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மறுநாள் சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது
கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான். இதுவரைக்கும் பேலியாளின் மக்கள் அநேக காரியங்களை பேசினதான நேரத்திலே காது கேளாதவன் போல் இருந்த சவுல் தன்னிடத்திலே ராஜ்ய பாரம் திடப்பட்டதான நேரத்திலே தனக்காக ஜெய ஸ்தம்பம் நாட்டுகிறார். ஆண்டவர் இல்லைன்னா என்னால வளர முடியாதா? ஆண்டவர் இல்லைன்னா என்னால வாழ முடியாதா? இன்றைக்கு நான் நாட்டுக்கே ராஜா தெரியுமா? நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண. பெருமைகள் அவனுக்குள்ளாய் வருகிறது. அவனுக்குள்ளாய் பெருமைகள் வருகிறதான நேரத்திலே என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் வைராக்கியம் கொண்டார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. வேதம் சொல்லுகிறது 19வது வசனத்தை வாசிங்க. நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் எதுக்கு மேல பறந்தீங்க? கொள்ளை அடிக்கணும், கொள்ளையாடி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தீர். அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது. 22வது வசனத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் நீ எவ்வளவு ஆண்டவருக்காய் கொடுத்தாலும், நீ ஆண்டவருக்காய் எத்தனை காரியங்களை செய்தாலும், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்படியாமல் இருப்பாய் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற வேலையை அவரே எடுத்து போடுவார். அடைத்ததும் அவர்தான், காவல் காப்பதும் அவர்தான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஆதாமும் ஏவாளும் மீறினார்களோ, ஏதேனில் காக்கப்பட்டதான ஆதாமும் ஏவாளும் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை துரத்துவதற்கு ஆண்டவர் வரவில்லை. துரத்தப்பட்டிருந்த உன்னை தன் பக்கமாய் சேர்த்து தனது ஆளுகைக்குள்ளாய் அவரது பலத்த கைக்குள்ளாய் உன்னை வைத்து கொள்ள ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். நீ எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் கீழ்ப்படிதல் உனக்கு இல்லை என்றால் மேல படிக்கு போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. செவி கொடுக்கணும். ஏசப்பா என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். நானே பேசக்கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு? கர்த்தர் காலையில் ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆனால் இந்த நேரத்தில் வருகிற நேரத்தில் வார்த்தைகளை மாற்றி ஆண்டவர் சத்தியத்தை மாற்றுகிறார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு அவர் இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு. அப்ப வேலியை போட்டவர் வேலியை எடுக்க மாட்டாரா? இன்றைக்கு ஏசப்பட்ட தயவா கேளுங்க. ஏசப்பா, இன்றைக்கு எனக்கு வீடு என்கிற ஒரு வேலையை தந்திருக்கிறீங்க, வேலை என்கிற ஒரு வேலையை தந்திருக்கிறீங்க, படிப்பு என்கிற ஒரு வேலையை தந்திருக்கிறீங்க. முடிகிற வரைக்கும் உங்க சமூகத்துல இருந்து நான் தான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது. 29வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஜெயம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஏசப்பாக்கு என்ன சொல்ல மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டா. ஏசப்பா என்ன செய்வான்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டாங்கன்னா செய்திருவாங்க. சபையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். உன்னை தன் கரத்திற்குள் வைத்து அவர் வேலி அடைத்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஏசப்பா சொல்லிட்டாங்கன்னா பாஸ்டர் தான் ஒரு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா பாஸ்டர் கஷ்டப்படுவாரு. ஏசப்பா சொன்னதுதான். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனுஷன் நீ ஏன்பா கவலைப்படுற? வேலிய வச்சு நான் உன்னை உள்ள வச்சிருக்கிறேன்னா வேலிக்குள்ளே பொறுத்திரு. தாவீதே, கர்த்தர் உனக்கு ஒரு வேலியை போடுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை எங்கே வைத்திருக்கிறார்
அங்கே அமைதியோடு காத்திரு. இப்ப வாசிங்க 16வது அதிகாரத்துல 1வது வசனத்துல கர்த்தர் சாமுவேலை நோக்கி எவ்வளவு நாளுப்பா நீ துக்கத்தோட இருப்ப? வேலையை நான் துக்கிச்சேன், நீ ஏன் கஷ்டப்படுற? பிள்ளையை போல் வளர்த்தாய் அல்லவா, அவனை அபிஷேகித்தாய் அல்லவா, உனக்கு வலிக்குது, ஆனா எனக்கு வலிக்காது. ஏன் தெரியுமா? நான் மனிதன் அல்ல, ஆவியாய் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால். அப்போ ஒரு இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைய, உனக்காய் ஒரு கொம்பு தைலத்தை கர்த்தர் அடைத்து ஊழியக்காரனை அனுப்பி இருக்கிறார். சவுலை அபிஷேகம் பண்ணது குப்பி தைலம். குப்பினா பாட்டில கீழே போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது உடைஞ்சு போயிடும். ஏசப்பாக்கு தெரியும். சவுல் அப்படிப்பட்டவன் தான், அவன் உடைந்து போனவன். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் காட்டிலே வாழ்ந்தாலும் கர்த்தரை குறித்து பாடுகிறவனா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கொம்பு தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. காலையில கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாங்க, வேற வார்த்தை. ஆனா இங்க உள்ள வந்த உடனே, இல்லப்பா, பிள்ளைகளுக்கு கொடுக்க போற பாத்திரத்தை மாத்து, சத்தியத்தை மாத்து. இன்றைக்கு கர்த்தர் கொம்பு தைலத்தால் நிறைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தலை மேல கர்த்தர் வைக்க போறது குப்பி தைலம் அல்ல, என் தலைமையில் கர்த்தர் வைக்க போவது கொம்பு தைலம். இந்த கொம்பு தைலத்துக்கு அழிவென்பது இல்ல. கர்த்தர் என்னை அழிய விட மாட்டாரு, கர்த்தர் என்னை பாதுகாப்பாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. எத்தனை பேரால் நம்ப முடிகிறதோ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இது எனக்கான வார்த்தை, இது எனக்கான வார்த்தை. இதுவரை எனக்கு வார்த்தை வரலன்னு சொன்னேன், ஆனா ஏசப்பா என்ன காட்டுல மறைச்சு வச்சாலும் சரி, அவர் என்ன ஒழிச்சு வச்சிருந்தாலும் எனக்கான வார்த்தை வருகிற நேரத்துல சரியாக அவர் கொடுத்து அனுப்புவார். தூரத்திலும் சமீபத்திலும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நீதான் அந்த தாவீது, நீதான் அந்த தாவீது, நீதான் அந்த தாவீது. அநேகருக்கு கிடைக்காது, அநேகர் பெற்றுக்கொள்ளாது, அநேகர் பார்த்தாது. ஆசீர்வாதத்தின் மழையே, சபையே, சபையே, கர்த்தர் உன்மேல் ஊற்றுகிறார். நாங்க வார்த்தை என்ன மட்டும் காட்டுல வச்சிருக்கிறாங்கப்பா, எல்லாரும் நல்லா வாழ்றாங்க. என் கண்ணீர் உங்களுக்கு தெரியலையா? தெரியும்பா, என் வேலை வரல, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. நான் இறங்கி வருவேன் என்றால் காரியத்தை மாறுதலால் முடித்து தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. ஏதோ சொல்லுது பாருங்க. 2வது வசனத்துல சாமுவேல் சொல்றாரு, ஏசப்பா எப்படிப்பா நான் கொம்பு தைலத்தை எடுத்துட்டு போவேன்? சவுல் கேள்விப்பட்டா என்ன கொண்டு போட்டுருவானே ஏசப்பா. உடனே ஏசப்பா பேசுறாங்க. 3வது வசனத்தை வாசிமா. நான் சொல்றவனை மாத்திரம் கூப்பிடுறேன். இன்றைக்கு திருச்சபைய இந்த வாரத்துல எத்தனை ஈசாக்களை கர்த்தர் அழைத்தார் என்பது தெரியாது. உன் தலைமுறையில கர்த்தர் உன் தலைமுறையை தாவீதாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் தலைமுறை குடும்பத்திற்குள்ளாய் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. நீ செய்கிறதான காரியங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த பலிபிருந்திற்கு கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் உன் தலையில இன்னும் கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய கொம்பு தைலம் அபிஷேகமா இறங்க போகிறது. அடைச்சி வச்சிருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. ஏசப்பா ரொம்ப நாள் அடைச்சு வைக்க மாட்டாரு. நோவாவை அடைச்சு வச்சாரு, வெளியே விட்டாரு. புதிய வானத்தை பார்த்தான், புதிய பூமியை பார்த்தான். அவன் பிள்ளைகள் பூமியில பல்லுகி பெருகினது போல இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க 4வது வசனத்துல, அப்ப ஏசப்பா சொன்ன இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சொல்றத செய்யணும். செய்யாம இருந்தன்னா இந்த சாமுவேல் நிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் ஒரு எலியாவை கொண்டு வருவார், ஒரு எசேக்கியேலை கொண்டு வருவார். ஏசப்பாக்கு வேலை செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியங்க சொல்லுங்க. ஏசப்பாவா நீ எனக்கு வேலை செய்யணும். எத்தனை பேர் ஏசப்பாக்கு வேலை செய்ய போவோம்? ஆண்டவரே உங்களுக்கு வேலை செய்யறது அவ்வளவு பிடிக்கும். ஏசப்பா ஏசப்பா ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறாரு சாமுவேல் கிட்ட. அப்பா அவன் சொல்றான், இது ராஜா. அன்னைக்கு சவுல் கழுத மேய்ச்சவன், இன்னைக்கு அவன்கிட்ட எல்லாம் இருக்கு.
இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன கொண்டு போடுவான் ஏசப்பா. ஹே, அவனை கழுத மேய்க்க கொண்டு வந்து கழுதையை காணாம போக வச்சு உன்கிட்ட கொண்டு வந்து நானா இருப்பேன் என்றால் அவன் கண்களுக்கு உன்னை மறைத்து காட்டிலே காத்து கொண்டிருக்கிற தாவீதை என்னால் அபிஷேகம் பண்ண முடியாதா? அடைத்தவரே அழைத்து கொண்டு வருவார். அடைத்தவரே உன்னை அழைத்துக் கொள்ளுவார். என் ஆண்டவரே இன்றைக்கு உனக்கு திறந்து கொடுப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 5வது வசனம். ஊழியக்காரன் வந்தா சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக அனுப்பப்பட்டால் சமாதானம் உன்னை தேடி வரும். ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்றியா? திருச்சபைக்குள் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு கண்களை மூடி இயேசுவேன்னு கூப்பிடு. சமாதானத்தை வைத்து போயிருக்கிற என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏதோ உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் மறுபடியும் எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். என் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். ஏனென்றால் அவர்களோடு இருப்பது மாம்சபுயம், என்னோடு இருப்பது இந்த உலகத்தை படைத்த என் ஆண்டவருடைய கரம். என் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்கும் என்றால் எனக்கு பயம் இல்லை. ஆண்டவரே, எங்க போக சொன்னாலும் போவேன், என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன். ஆண்டவரே, வார்த்தைகளை தங்கு தடையின்றி கொடுக்கணும்னா கொடுப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைய, கடந்த வாரத்துல அமெரிக்கா தேசத்துல சார்லி கிர்க் ஆண்டவருக்காய் மகிமையாய் ஊழியம் செய்தார். 31 வயது. அவர் கர்த்தருக்காக பேசிக் கொண்டிருந்த நேரத்துல அவரை சுட்டுட்டாங்க. அவர் இறந்து போனார். என் அன்பு தேவ பிள்ளைய, அவருக்கு இனி பாடு இல்ல, மரணம் இல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைய, அடைத்தவர் அவரை அழைத்துக் கொண்டார். ஏசப்பா கிட்ட போனாலும் சந்தோஷம்தான், ஏசப்பா என்ன மறைச்சு வச்சாலும் சந்தோஷம்தான். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அப்ப ஏசப்பா கிட்ட வரும்போது நம்ம எப்படி வரணும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்ல. ஏசப்பாவை பரிசுத்தம் இல்லாம பார்க்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் யூதேயாவிலும் சாட்சிகளாய் இருப்பீங்க. உள்ளே வருவதற்கு முன்பாக பலவீனப்பட்டிருந்த உன்னை கர்த்தர் பலப்படுத்தி அவர் உள்ளே கொண்டு வந்து வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கான ஒரு அபிஷேகம் துடித்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. இவன் தான் ஆக்கும். ஊழியக்காரன் பார்த்தோடப்பா, முதல் கனி உமக்குரியது இல்ல, ஈசாயோட ஃபர்ஸ்ட் புள்ள வந்துட்டான். இவனை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போறாரு. பாக்கெட்ல இருந்து தைலத்தை எடுக்கிறாரு. எடுத்த உடனே அடுத்த வார்த்தை ஏசப்பா கிட்ட இருந்து வருது. வாசிங்க. நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் என் அன்பு தேவ பிள்ளையே, அநேக நேரத்துல மாம்ச பலத்தை பார்க்கிறோம், பணபலத்தை பார்க்கிறோம், புயபலத்தை பார்க்கிறபடியினாலே அநேக நேரங்களிலே பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேளு. கர்த்தரால் உனக்கு அனுப்பப்படுகிற வார்த்தைகள் வருகிற வரைக்கும் அமைதியோடு காத்திரு. ஊழியக்காரன் பார்த்தா, ஐயோ இவர் நல்லா இருக்கார், நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கார், நீட்டா இருக்கிறாரு, இவர் நல்லா ஆண்டவருக்காக பயன் பேச சொன்னாங்க. இவன் இல்லை. 8வது வசனத்தை வாசிங்க. 2வது பிள்ளை ஆண்டவர் என்ன சொன்ன? நோ, இவனும் கிடையாது. 3வது சம்மாவை கடந்து போக வைக்கிறான். நோ, இவனும் அல்ல. 10வது வசனத்தை வாசிங்க. இயேசுவே, 7 நாள் என் வாழ்க்கையை ஃபுல்லா உங்ககிட்ட தான் ஒப்படைச்சேன். சண்டே போச்சு, மண்டே போச்சு, டியூஸ்டே போச்சு, வெனஸ்டே போச்சு, தர்ஸ்டே போச்சு, ஃப்ரைடே போச்சு, அடுத்த சண்டேவும் வரப்போகிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில சேமம் இல்லையா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, 7 நாள் உன்னை விட்டு கடந்து போனாலும் 7 பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்தெடுக்கல. பெத்த அப்பாவுக்கு எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கிறான்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? அப்பா மறந்துட்டார். 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தினார்.
8வது பிள்ளை அவர் மறந்து போனார். என் அன்பு தேவ பிள்ளைகளை 11வது வசனத்துல ஊழியக்காரன் கேட்கிற வார்த்தைகளை பாருங்க. ஏசப்பா நீங்க அவங்க வீட்டுக்கு போக சொன்னீங்க, ஏசப்பா அவனுக்காக செபிக்க சொன்னீங்க. ஆனா போனா தேடி வந்தவன் இல்ல. பிள்ளைங்க இவ்வளவுதான் சொல்றான், ஆசீர்வாதம் இவ்வளவுதான் சொல்றான். என் அன்பு தேவ பிள்ளைய, மனிதன் கற்றது கையளவு, என் ஆண்டவர் படைத்த அளவுகளை உன்னால் அளக்க முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. அவர் இல்லாததை இருப்பவைகளை போல் அழைப்பார், தெரியாதவர்களை உன் கண்களுக்கு முன்பாய் தெரியப்படுத்துவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கை இப்படிதானே இருந்துச்சு. உனக்காக தான் உன்னை அடைச்சி வைத்தவர் ஊழியக்காரனிடத்தில் அபிஷேகத்தை அடைத்து அனுப்பி இருக்கிறார். இப்ப எத்தனை பேர் ஏசப்பாக்கு நன்றி சொல்ல முடியும்? ஏசப்பா என்னை உபத்திரவப்படுத்தினீங்க, என்னை காயப்படுத்தினீங்க, என்னை நொறுக்குனீங்க, நல்லது ஏசப்பா. இந்த ஒரு வார்த்தையை கேட்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஊழியக்காரன் பார்த்தவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு. இவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், இவர் எல்லாம் செய்வார். இது பாஸ்டரோட எண்ணம். படைத்தவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தும், நீ புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், மனிதர்கள் உன்னை புறக்கணித்தாலும், நீ தான் ஆண்டவருக்கு வேண்டும். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சபைய நீதான் ஏசப்பாவுக்கு வேணும். எல்லாரும் இல்லைன்னு சொன்னாங்க, ஏசப்பா வேணும்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 12வது வசனத்துல என்னது? நான் வீட்டுக்கு வரதே பெருசு, ஏன்னா எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. ஒரு காலத்துல மதி போல இருந்த ஆண்டவரை இன்றைக்கு எல்லோரும் என்னால் மறக்கடிக்கப்பட்டு தனிமையில் நிற்கிறாயா? நிற்க வைத்தது அவரா இருக்கும் என்றால் அவரும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஒரு நாள் உன்னை தேட வைப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் மறந்துட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள் நீ இல்லைன்னா இதை செய்ய முடியாது என்று சொல்லி உன்னை அனைவராலும் கர்த்தர், நீ தேடப்படுகிறவராய் கர்த்தர் உன்னை மாற்றுவா. வேதம் சொல்லுது, ஆள் அனுப்பி அவனை. அதுக்கு முன்னால 11வது வசனத்துல இருக்கு பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. பாஸ்டர் ஃபாஸ்டிங் தான். உனக்கான வார்த்தை உன்கிட்ட கொடுக்காத வரைக்கும் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? பட்டினி போடுவார். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பிரியமானவன், நீ கர்த்தருக்கு பிரியமானவள். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் வந்தாதான் என் பாஸ்டருக்கு ஆண்டவர் சாப்பாடு தருவார். ஏன் தெரியுமா? நொறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, அருவருக்கப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை அடைத்தது அவரா இருக்கும் என்றால் அவரே உன்னை ஆள் அனுப்பி கூப்பிட சொல்லுவார். வேதம் சொல்லுகிறது. 12வது வசனத்தை வாசிங்க. மனுஷன் உன்னை வெறுத்தான்னு சொன்னல, இன்றைக்கு உனக்கான வார்த்தை வருது. இவன் தான், இவன் தான், இவன் தான், இவன் தான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவாய் உன்னை இறங்கி கொண்டிருக்கிற தேவ சபை. இப்ப தெரிஞ்சுதா உன்னை ஏன் தூக்கி எல்லாரும் குப்பையில போட்டாங்கன்னு? அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுப்பார், எளியவனை அவர் புழுதியிலிருந்து தூக்குவார், ராஜாக்களோடு உட்கார வைப்பார், சிங்காசனங்களை தருவார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவ ஆவியானவர், மோசேயே உன்னை தூக்கி நைல் நதியில் எறிந்தாலும் உன்னை சுமக்க கர்த்தர் பார்வோனின் குமாரத்தை அங்கே கொண்டு வந்து எவன் உன்னை அழிப்பேன் என்று சொன்னானோ அவன் வீட்டில் கர்த்தர் உன்னை வளர வைப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆரோன் பிறந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, மிரியாம் பிறந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. என்னைக்கு மோசே உலகத்துல காலு வச்சானோ எல்லா பிள்ளைங்களுக்கு சோழிய முடிச்சிருந்து சொல்லிச்சான் பார்வோன். உன் கதையை முடிக்க வேண்டும் என்று உலகம் சொல்லுகிற நேரத்தில் உனக்காய் ஒரு கதையை பரலோகம் எழுதி கொண்டிருக்கும். ஆமான் உன்னை தூக்கிலே போடுவேன் என்று சொல்லுகிற நேரத்தில் உனக்கான புஸ்தகத்தை
பரலோகம் வாசித்துக் கொண்டிருக்கும் உனக்கான ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் என் ஆண்டவர் உன்னிடத்தில் சரியாய் தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர், இவன் தான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் தான் ஏசப்பா. சத்தமா சொல்லுங்க, நான் தான் ஆண்டவர். நீனு சொல்லிட்டனா எழுந்து உன்னை அபிஷேகம் பண்ண சொல்லுவார். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி உங்க தலையில வச்சு சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்காக கொடுத்து அனுப்பின இந்த அபிஷேகம் ஆரோனின் சிரசுல ஊற்றப்பட்டு அது தாடிகளில் வழிகிறது போல என் சிரசுல, என் குடும்பத்துல, என் கையின் பிரயாசத்துல, நான் செய்கிற காரியத்துல அது இறங்கி வரட்டும் ஆண்டவரே, அது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அது என்ன காரியத்தை செய்யும் தெரியுமா? 13வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே. யாருக்கு நடுவுல? சகோதரர் நடுவிலே. இவ்வளவு நாளும் ஆடு மேய்ச்சிட்டு வந்தானா அவன் மேல ஸ்மெல் வருது. நாங்க பர்ஃபியூம் தான் போட்டிருக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே இருக்கு. குடும்பத்துல ஒதுக்கப்பட்டு இருக்கிறாயா? குடும்பத்துல காயப்பட்டு இருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ வருகிற வரைக்கும் கர்த்தர் பந்தியில் உட்கார மாட்டார். உன்னை அபிஷேகிக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் மீது வந்தார். சொல்லுங்க, வந்தார். அப்படியே போற வந்தவர் வார்த்தை என்னிடத்திலே தந்தார், என்னிடத்திலே தங்கினார். ஆனா உன்னை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு சவுல் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். யாரை விட்டு நீங்கிட்டாரு? சவுலை விட்டு. உன்னை யாரெல்லாம் காயப்படுத்துகிறார்களோ, உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, என் அன்பு தேவ பிள்ளைய இத்தனை நாள் அடைத்து வைத்தவர் உன்னை வெளியே கொண்டு வருவார் என்றார். இந்த உலகம் பார்க்கத்தக்க மகிமையான பரிசுத்த ஆவியானவராய் என் ஆண்டவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஒரு சத்தம் கேட்டதல்லவா வானத்திலிருந்து, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அந்த ஆவியானவர் தானே ஒடுக்கப்பட்ட உன்னை, நொறுக்கப்பட்ட உன்னை, காயப்படுத்தப்பட்ட உன்னை உண்மையில் அவர் வந்து இறங்குவார் என்றார். உனக்கு முன்பாய் ஒருவனும், சத்தமா சொல்லுங்க, ஒருவனும் எதிர்த்து முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 17வது வசனம், 17வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வருகிறது. இந்த யுத்தத்துக்கு முன்னால போறது யாரு தெரியுமா? சவுல். யார் வந்து நிக்கிறா தெரியுமா? கோலியாத். சொல்லுங்க, கோலியாத். சில நேரத்துல உனக்கு முன்பாய் கடன் என்கிற கோலியாத் வருவான். உனக்கு முன்பாக பலவீனம் என்கிற கோலியாத்துகள் வரும். உனக்கு முன்பாக முடியாது என்று சொல்லுகிறதான உன் நம்பிக்கையை உரு குலைக்கிறதான கோலியாத்துகள் வந்து நிற்கிற நேரத்துல சோர்ந்து போகாத. இந்த சவுல் கூட இருந்தவங்க இப்போ எப்பேற்பட்டவங்க தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல, 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல 52வது வசனத்தை வாசிங்க பாப்போம். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தியரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. ரொம்ப உக்கிரகமான யுத்தம் நடந்துச்சு. இந்த சவுல் செய்தது என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுது, சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் இவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. தான் கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா சண்டை போட போறதுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களா இருக்கணும். ஆனா ஏசப்பா சொல்றது என்ன தெரியுமா? அவர் முகத்தை பார்க்க மாட்டார், இருதயத்தை பார்க்கிறார். என்னுடைய புயபலத்தை பார்க்கிறவர் அல்ல, என் ஆவிக்குரிய பலத்தை என் ஆண்டவர் பார்ப்பார். அப்ப இவனோடு இருக்கிற தாவீதின் சகோதரர்கள் யாரு? பலசாலிகள். அதனாலதான் சவுல் கூட இருக்கிறாங்க. இப்ப ஒரு யுத்தம் வந்துருச்சு.
பெலிஸ்தியன் வந்து நிக்கிறான். அவன் கூட இருக்கிறது யாரு? எல்லாரும் பலசாலிங்க தானே. அப்ப அவன் யுத்தம் பண்ணி இருக்கணும்ல. அவன் யுத்தம் பண்ணல, வீட்டுக்குள் போய் உட்கார்ந்திருந்தான். ஏன்? அவனோடு ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். தேவ பிள்ளைகளே, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை கல்லறைக்குள் வாழுகிற வாழ்க்கை. ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை. நீ கல்லறைக்குள் போனாலும் லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஒரு கரம் உன்னை வெளியே இழுக்கும். இப்ப சொல்லுங்க, ஆவியானவரோடு வாழ போகிறாயா? ஆவியானவர் இல்லாமல் வாழ போகிறாயா? நீங்க தான் சொல்லணும். எனக்கு ஏசப்பா வேணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சவுலை விட்டு ஆவியானவர் போனாரு. பலசாலியே கூட இருந்தாலும் அவனால் யுத்தம் செய்ய முடியல. ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்கினாரு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவன் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைய 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் 17 ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மழைக்கால் வருத்த பயத்தையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய். உன் சகோதரர்கிட்ட எப்படி போனோம்? ஓட்டமாய் போய். இந்த வார்த்தைய அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற 3 பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியுமா? போய் அவங்க வேலையில சொல்லிட்டு போயிடுவான். இவன் ஆடு மேய்க்கிறான். இவன் என்ன சொன்னாலும் செய்வான். தேவன் ஒருவனை அடைத்து வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய நாமம் அவனுக்கு தரிக்கப்பட்டிருக்கும். அவன் கீழ்படுகிறவனாய் இருப்பான். ஏசப்பா வந்துட்டு ஒரு வார்த்தையை சொன்னா கேள்வி கேட்காம செய். திருப்பி அப்பாட்ட கேள்வி கேட்றாத. கேள்வி கேட்பாய் என்றால் உன் இடத்துல வேறு ஒருவனை கர்த்தர் கொண்டு வருவார். சவுல் சாமுவேல் இடத்துல அவன் ஆவிக்குரிய தகப்பன். அவரிடத்திலே கேள்வி கேட்டார். ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். தாவீது கீழ்ப்படிந்தான். அவனோடு ஆவியானவர் தங்கி இருந்தார். கர்த்தர் உன்னை வேலி அடைக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் திருச்சபையே உனக்கு அவசியம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரே ஓட்டத்துல என்ன பண்ண? ஓட்டமாய் ஓடி உன் சகோதரர்கள் நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வான்னு அப்பா அனுப்புறாரு. அப்பா வேலை சொல்லும் போது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாத. அப்பா உன்னை அனுப்புறாருன்னா பரம அப்பா உனக்காக பெரிய காரியத்தை பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம் உனக்கு நிறைய டைம் நோ சொல்லிருச்சுல்ல. உன் வாழ்க்கை உனக்கு நிறைய டைம் நோ சொல்லிருச்சுல்ல. உனக்கு எஸ் சொல்லுவதற்கு ஒருவர் காத்து கொண்டிருப்பார். அவர் உனக்கு நோ சொன்னாரா? சந்தோஷமா ஏத்துக்கோ. அவர் என்னை சுத்த பொன்னாய் நிறுத்துகிற வரைக்கும் என்ன அவர் கையில கொடுப்பப்பா. இன்னைக்கு தங்கத்தை ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு போட்டு விடுவீங்களா? போட்டு விடுவீங்களா? வீட்டில் இருக்கிற எல்லா நகை 50 சவர நகை எடுத்து என் பிள்ளை கழுத்துல நான் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வாமா அனுப்புவோமா? ஆனா அதோட பர்த்டே வந்தா என்ன பண்ணுவோம்? நிறைய கவரிங் வாங்கி அவளுக்கு ஃபுல்லா போடுவோம். ஆனா நகையை என்ன பண்ண மாட்டோம்? அப்பா அம்மாவுடைய துணை இல்லாமல் சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு அனுப்ப மாட்டோம். நகை எங்க வைப்போம்? சேடு கொடுத்த ஒரு பர்ஸ், அதுக்குள்ள நகை, அதை கொண்டு போய் அது ஒரு அலமாரி, அதை கொண்டு போய் ஒரு லாக்கரு, லாக்கருக்குள்ள பீரோ, பீரோக்கு 7 போட்டுவோம். ஏன்? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அப்ப உலகத்துல இருக்கிற ஆபரணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னா கர்த்தரால் படைக்கப்பட்ட உனக்கு மதிப்பு இல்லையா? ஏசப்பா உன்னை பூட்டி வைக்க மாட்டாரா? ஏசப்பா உன்னை அடைச்சு வைக்க மாட்டாரா? ஏன்? அவருக்கு நீ வேணும். நீ அவருடைய அலங்காரம். உலகத்துக்கு நீ அலங்கோலம், நீ ஏசப்பாவுக்கு அலங்காரம். எத்தனை பேர் சொல்றீங்க? உலகம் என்ன அலங்கோலம்னு சொல்லிச்சுப்பா. நீங்க என்ன அலங்கரிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப ஏசப்பா வரும்போது அவரை அலங்கரிச்சு நம்ம அவரை சுத்தி வரணும்ல. அப்ப ஏசப்பா நம்மளை அடைச்சு வைப்பாரா? அடைச்சு வச்சிருப்பார். நாட்கள் வருகிற வரைக்கும் காத்து கொண்டிரு. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்க. 24 வாசிங்க. இஸ்ரவேல் எல்லாரும் இந்த மனுஷனை காணும்போது அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். மனுஷன் பார்த்து ஓடுறான்.
ஆனா தேவன் அடைத்து வைத்தவன் அவனுக்கு எதிராய் நிற்பான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உலகம் அவனை பார்த்து ஓடுது, சவுலின் சேனை ஓடுது, ஆனா தாவீது வரான், அவன் பயப்படவே இல்லைங்க. இதுதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது 27வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவனை கொல்லுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அப்ப வந்தவன் அண்ணன் எப்படி இருக்கிறான்னு கேட்டுட்டு போல, உள்ள என்ன நடக்குதுன்னு ஆராய்கிறதான நேரத்துல யுத்தத்தை தெரிந்து கொள்ளுகிறான். என் மூலமாய் ஜெயம் கிடைக்குமா? பரிசுத்த ஆவியானவர் வாங்கிட்ட வந்துட்டாருன்னா நீ நினைக்காத அநேக காரியத்தை உன்னை கொண்டு செய்ய வைப்பா. அது உனக்கு புரியாது. இவ்வளவு நாளும் ராணுவத்துல அண்ணனை பார்க்க வந்திருந்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆடை பார்க்க போனோம், ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைய, இவன் பேசுகிறதை அவன் சகோதரன் கேட்டு சொல்லுகிறார். 28வது வசனத்தை வாசிங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, உன் ஆசீர்வாதம் கிட்ட வரும்போது ஒன்னு எல்லாரும் தடுப்பாங்க, இது வேண்டான்னு சொல்லுவாங்க. மற்ற சத்தத்தை காட்டிலும் கர்த்தருடைய சத்தம் உன் காதுகளில் கேட்டுக் கொண்டிருக்கும் என்றால் இந்த சத்தத்தை தூக்கி போடணும்னா ஆவியானவர் உன்னிடத்திலே இருக்கணும். அடைத்தவனிடத்திலே கர்த்தர் வருவார். அடைக்கப்பட்டதான அபிஷேகத்தை உச்சப்படுகிறவனிடத்திலே கர்த்தர் வருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. எலியாப் கேட்டபோது ஏன் இங்க வந்த? உன் தரிசனத்தை குலைத்து போட வேண்டும் என்றால் நீ போகிற இடத்திலே உனக்கு அனுகூலங்கள் கிடைக்காது. உனக்கு எதிராய் சூழ்நிலைகள் மாறும். உனக்கு எதிராய் உன் சொந்த குடும்பம் எழும்பும். உனக்கு எதிராக எல்லா காரியங்களும் எழுந்து நிற்கும். அதே போலதான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்ததான நிந்தைகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது வந்த நேரத்திலே தன் சொந்த சகோதரன் அவனை கடிந்து கொள்ளுகிறான். அவன் கேட்டதை பாருங்க. வனாந்திரத்தில் உள்ள எப்பா யாருகிட்ட விட்டுட்டு வந்த? எங்களெல்லாம் நீ பார்க்க வந்தது நல்லதுதான். என் வீட்டுக்கு வந்த, பலகாரம் வாங்கிட்டு வந்த, உன்னை நம்பி நான் வேலை கொடுத்திருக்கிறேனே, இந்த வேலை யார் செய்வா? உன்னை உலகம் துரத்தோ நீ வளரக்கூடாது என்பதற்காய், உன்னை உலகம் அடக்கி வைக்கும் நீ வளரக்கூடாது என்பதற்காய். ஆனால் உன்னை அழைத்தவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டு விட்டார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, எலியா வந்தாலும் சரி, எந்த சகோதரன் வந்தாலும், பரலோகத்தில் இருக்கிற என் மூத்த சகோதரன் வருவார் என்றால் எனக்காய் அவர் வந்து பேசுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. துணிகரம் இவன் என்ன பண்றான்? வீட்டுல இருக்கிற பிரச்சனைய மாத்தணும்னு நினைக்கிறான். ஆனா அவங்க சொல்றாங்க உனக்கு துணிகரம். இதே போல குடும்பத்துல நீ பேசுறாங்களா? நீ எல்லாத்துக்கும் துணிச்சவன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கவலைப்படாது. உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் வந்தால் பெரியவர் சொல்லுவதை கேளு. வேதம் சொல்லுகிறது பாருங்க. 29வது வசனத்தை வாசிங்க. சாதாரணமா நான் இங்க வரல. ஏசப்பா என்ன அனுப்பி இருக்கிறாங்கன்னா என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். காலையிலே ஆராதனையில, காலை ஆராதனையில ஆண்டவர் தந்ததான வார்த்தை, இன்று கண்ட எகிப்தியனை எகிப்தியனே பார்க்க மாட்டாருன்னு மோசேயால சொல்ல முடிஞ்சதுன்னா இந்த பெலிஸ்தியனை என்னை பார்க்க வைப்பாரா? கர்த்தர் என்னை பார்க்க வைக்க மாட்டார் என்று சொல்லுகிற தேவவசனம். ஏசப்பாக்கு ஆமென் என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவன் பிடிவாதமா நிக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது 37வது வசனத்தை வாசிங்க. யாருகிட்ட போய் பேசுறாரு தெரியுமா? சவுல் கிட்ட போய் பேசுறாரு. அண்ணன் கிட்ட ஈஸியா பேசிடலாம், ராஜா கிட்ட பேச முடியுமா? எவ்வளவு தைரியம் வேணும். ராஜா கிட்ட போய் ராஜாதி ராஜாவை குறித்து சொல்றார். சவுல உன்னை ஏசப்பா அபிஷேகம் பண்ணினாங்க, நீ யுத்தத்தை செய்திருக்கணும். இதுதான் அதோடைய அர்த்தம். நீ செய்யல. ஏன் செய்யல தெரியுமா? நீ ஏசப்பாவுடைய சொல்ல கேட்கல. ஏசப்பா உன்கிட்ட போயிட்டாங்க. நான் கர்த்தரின் சொற்படி நிற்கிறபடியினால், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடியினால நீ அளவை வச்சு பிரச்சனையை பார்க்கிற. நான் என் ஆண்டவரை வைத்து கோலியாத்தை அளந்து கொண்டிருக்கிறேன்.
வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் ஆ. கரடியின் கைக்கும் சிங்கமும் கரடியும் வீட்டுக்குள்ள வருமா காட்டுல வருமா? காட்டுதா. இப்ப தெரியுதா ஏன் ஏசப்பா உன்னை காட்டுல வச்சாங்கன்னு? ஏன் சிங்கத்தை பார்க்க வச்சாருன்னு ஏசப்பா? இப்ப ஏசப்பாக்கு நீ நன்றி சொல்லுங்க. ஏசப்பா என்ன அந்த சிங்கம் கடிச்சிருச்சு, பக்கத்து வீட்டுல பெரிய சிங்கம், அது எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு ஏசப்பா. அன்றைக்கு அரை கதவை மூடிக்கொண்டு செபித்தாய் அல்லவா, பலத்தை பெற்றாய் அல்லவா. அநேகர் வீடுகளுக்குள் சௌகரியமா இருக்கிற நேரத்துல தானியேலை போல அரை கதவை திறந்து வைத்துக் கொண்டு எத்தனை பிரச்சனைகள் வந்தால் நான் கர்த்தருக்காய் நிற்பேன் என்று அவருக்காய் வைராக்கியமாய் நின்றாய் அல்லவா. நீ கர்த்தருக்காய் நிற்பாய் என்றால் கர்த்தர் உனக்காய் நிற்க மாட்டாரா? சொல்லுங்க, ஏசப்பா நிற்பாரா நிற்க மாட்டாரா? அடைத்தவர் அவராய் இருப்பார் என்றால் உனக்கான காரியங்களை செய்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். ஒரு போவாசு ரூத்துக்கான காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் ஓயாமல் அவன் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்திருப்பான் என்றால் உன்னை படைத்த ஆண்டவர் உனக்கான காரியத்தை செய்கிற வரைக்கும் இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை. அப்போ உன் காரியம் ஜெயமா மாறுற வரைக்கும், உன்னை அடைத்தவர் வெளியே கொண்டு வருகிற வரைக்கும் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது. அதுக்காக ஏசப்பா எல்லாம் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் பிரேயர் பண்ண மாட்டேன், நான் ஆண்டவர் இடத்துல பேச மாட்டேன் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன், நானும் உனக்காய் காரியங்களை செய்ய மாட்டேன், உனக்காக நானும் எதுவும் செய்து தர மாட்டேன். அப்ப ஏசப்பாக்காக யார் வேலை செய்கிறார்களோ பரலோகம் அவர் வேலைகளை பார்த்து கொள்ளும். இன்னைக்கு நான் பேங்க்ல வேலை செய்யறேன், ஏசப்பாவுடைய வேலையை நான் பார்க்கிறேன், என் காரியத்தை அவர் பார்க்கிறார். இன்னைக்கு மகள் அப்போலோ காலேஜ்ல படிக்கிறார், இன்றைக்கு அவள் ஆண்டவருக்காய் பாடுகிறாள் என்றால் அவள் பாடத்தை கர்த்தர் பார்த்து கொள்ள மாட்டாரா? அருமையான மகள் இன்றைக்கு வேலை செய்கிறார், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல தூங்கலாம், ஆனா நான் ஏசப்பாக்க வார்த்தையை கேட்பேன். காலைல வரும்போது கேட்டா, ஆனா எல்லா இன்டர்வியூ நான் செலக்ட் ஆயிட்டேன், ஆனா லாஸ்ட்ல வரும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மனுஷன் தானே இல்லைன்னு சொன்னா, ஏசப்பா இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஏசப்பாட்ட சொல்லு. அந்த ஆர்கனைசேஷனுக்கு போறதுக்கு கர்த்தர் என்னை அனுமதிக்கவில்லை. நீ போயிருந்தீன்னா இன்னைக்கு ஆபீஸை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்காதபடிக்கு அங்கே சாத்தான் ஒருவனை கொண்டு வந்து தடுத்தார். உனக்கான உயர்வு இங்கே இல்லை. கர்த்தர் இந்த மாதத்திற்குள்ள இவன் கண் பார்க்க உன் கையிலே தந்துள்ளை மகிமைப்படுத்துவார். தாவீதே, சவுலோட பட்டயம் வேண்டாம், உனக்காக ஒரு பெரிய பட்டயத்தை ஏசப்பா வச்சிருக்கிறாங்க. வேதம் சொல்லுது. 40வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தாவீது கையில தடிய கொண்டு போனான். ஏன்? அவன் ஆடு மேய்ச்சான். சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அத கொம்புல அடிக்கணும். காலையில திருவொற்றியூர்லயும் தண்டையார்பேட்டையிலும் தியானிக்கிற நேரத்துல மோசேயின் கையிலே கோல் இருந்தது. சங்கீதம் 23 ஏசப்பா என்ன சொல்லுவாங்க? உமது கோலும் உமது தடியும். இவ்வளவுதாங்க. உன் கையில தடி கொடுத்தாலும் வாங்கிக்கோ, உன் கையில கோலை கொடுத்தாலும் வாங்கிக்கோ. என் அன்பு தேவப்படி சில நேரத்துல கர்த்தர் அடி கொடுத்தாலும் வாங்கிக்கோ. ஏசப்புடைய கை எமல எப்படியாவது பற்றணும். ஏசப்புடைய பார்வை பட்டாலே நிறைய பேர் சுகமானாங்க. அப்ப ஏசப்புடைய கை எமல பட்டுச்சுன்னா உலகத்தின் கையை எமல பட வைப்பாரா? பட வைப்பாரா? அவர் மாத்திரம்தான் அடிப்பார். மோசேயின் கையிலே கோல், தாவீதின் கையிலே தடி. சொல்லுங்க, மோசேயின் கையிலே கோல், உன் கையில கர்த்தருடைய வேதம். சொல்லுங்க, என் கையில கர்த்தருடைய வேதம். கோலை வைத்திருந்தவன் சமுத்திரத்திற்கு நேராய் நீட்ட வேண்டும், தடியை வைத்திருந்தவன் ஆற்றங்கரைக்கு ஓட வேண்டும். இன்றைக்கு உன் கையிலே கொடுத்து வைத்திருப்பவர் நீ பிரித்தாலே உனக்குள்ளாய் வந்து சகலத்தையும் கொடுப்பான். வேதத்தை பிரிச்சு பாரு, உனக்கான வார்த்தை வந்துடும். வேதம் சொல்லுது, தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு 5 கூழாங்கல் என்ன பண்றான்? செலக்ட் பண்றான். ஒரு தாவீது கூழாங்கல்ல செலக்ட் பண்றான்னா, இந்த உலகத்துல இத்தனை ஜனங்கள் இருந்தா ஏசப்பாவனை செலக்ட் பண்ண மாட்டாங்களா? இப்ப தெரியுதா நீ யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த
கூழாங்கல் எப்படி உருவாகும் தெரியுமா? உங்களுக்கு அதாவது வயதானவங்களை கேட்டா தெரியும். அது ஃபர்ஸ்ட் பாறையா தான் இருக்கும். ஆத்துல தண்ணி ஓட ஓட பாறையில மண்ணுல உருண்டு 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 அதோடைய கடினத்தன்மை மாறும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அநேக இடத்துல அவர் வைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் கோபம், துரோகம் எல்லா காரியங்களிலிருந்து உன்னை மாற்றி தாவீதின் கையில 5 கூழாங்கல் இருந்தது. என் ஆண்டவருடைய கையில 5 அப்பங்கள் இருந்தது. 5 அப்பங்களை கையில் எடுத்தவர் 5000 பேரை போஷித்தார். அப்பமே அப்பமே நீதான் அந்த அப்பம், நீதான் அந்த அப்பம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கையில் எடுக்கிறார் என்றால் நீ அநேகருக்கு பிரயோஜனமாக மாற போகிறார். கர்த்தர் அதை பிட்டுதான் கொடுத்தாரு. அப்ப நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன்னை உடைக்க ஒப்பு கொடுத்தால்தான் உனக்குள் இருக்கிற நறுமணம் உன் குடும்பத்துக்கு தெரியும். தாவீது என்ன பண்ணாம பாருங்க, கையில 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை அடப்பையில போட்டு அவன் என்ன பண்றான், அடைச்சி வைக்கிறான். ஏன்? எனக்கு எப்ப பிரச்சனை வருதோ எனக்கு தேவையான கல்லை நான் எடுப்பேன். இருதயம் என்கிற அடைப்பையில கர்த்தருடைய வார்த்தைகள் என்கிற கற்களை நீ அடைத்து வைத்திருப்பாய் என்றால் உனக்கு முன்பாய் எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் ஆவியானவர் உன் கரத்தினால் வசனம் என்கிற கல்லை எடுக்க வைத்து கோலியாத்தை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசிங்க. அடைப்பையிலே போட்டு சண்டைக்கு போறியா? தடி இல்லாம போயிராத, கோல் இல்லாம போயிராத, கர்த்தருடைய வார்த்தை இல்லாம போயிராத. வார்த்தை இல்லாம போனா கோலியாத்துக்கு முன்னால நம்ம காமெடி ஆயிடுவோம். என் வாழ்க்கை சரித்திரமாக வேண்டும் என்றால் சரித்திர நாயகனை சுமந்து கொண்டு போ. தரித்திரனாய் இருக்கிற உன்னை கர்த்தர் சரித்திரம் எழுத வைப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே 47வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என் அன்பு தேவ பிள்ளைய பாஸ்டர் என் கூட ஹெச்ஆர் பேசினாலும் அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? ஹெச்ஆரை வைத்து கர்த்தர் உன்னை ரட்சிக்க மாட்டான். ரெக்கமெண்டேஷனை வைத்து கர்த்தர் ரட்சிக்க மாட்டார். நீ எதிர்பார்த்திருக்கிற அனுகூலங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க மாட்டார். உன்னை அடைத்து வைப்பார். நீ என்றைக்கு ஏசப்பாட்ட சொல்லணும், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை உனக்கு துணையாய் கொண்டிருப்பாய் என்றால் உனக்காய் ஒருவர் வந்து நிற்பார். அவருக்கு முன்பாக ஹெச்ஆர் அல்ல, எம்டி அல்ல, இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தின் அதிபதி அல்ல. ஒருவன் வாயை திறக்க முடியாது. கொடு என்றால் அது கொடுத்தாக வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏசப்பா எனக்காக கொடுக்க சொல்லுவாங்க. ஏசப்பா வேண்டான்னு சொன்னது எனக்கு வேண்டாம். அது கோடிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய உயர்வுகளாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுது இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். காலையில என்ன காமிச்சு தந்தாங்க தெரியுமா ஏசப்பா? யாத்திராகமம் 14:14 இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்னைக்கு மத்தியானத்துல என்ன சொல்ற தெரியுமா? நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை சொல்லுங்க, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கரங்களை தட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த யுத்தத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த யுத்தத்தை நான் பண்ண மாட்டேன், நான் பேச மாட்டேன். நான் முள்ளுகளாக இருந்தாலும் அடைத்தவர் ஆண்டவராக இருப்பார் என்றால் அதில எழுப்பினாலும் நான் அவருக்காக காத்து கொண்டிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எங்க அப்பா என்ன வெயிட் பண்ணுன்னு சொன்னாருன்னா நான் போக மாட்டேன்ப்பா. நீங்க சொல்ற வரைக்கும் வரமாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா அங்க இருக்கிறார், ஏசப்பா இங்க இருக்கிறார், யூடியூப்ல ஏசப்பா பேசுறாரு, பக்கத்துல ஏசப்பா இல்ல. என்னை இந்த திருச்சபையில உட்கார வைத்திருக்கிறார் என்றால் மத்திய ஆகாயத்தில் அவர் வருகிற வரைக்கும் என் திருச்சபையிலிருந்து நான் நீங்க மாட்டேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை இது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இது, கர்த்தர் கொடுத்ததான இதை விட்டு நான் நீங்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க,
என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எப்ப ஆண்டவரை ரொம்ப பிரைஸ் பண்றியோ உன் பிரச்சனை ரைஸ் ஆகும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் அவன் கிட்ட வந்தா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஐயோ கடன்காரங்க வரணும் இப்படி ஓடுறோம். ஏசப்பா உன் கரத்தில் இருப்பார் என்றார் என் கடனை அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவன் வருவதற்கு முன்னா நீங்க கிட்ட போங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். எப்படி சந்திப்பார்? காற்றை காண மாட்ட, மழையை காண மாட்ட, பள்ளத்தாக்கு தண்ணீரால் கர்த்தர் நிரப்புவார். வாழ்க்கை கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய இன்றைக்கு கர்த்தர் உனக்காய் ஒரு அற்புதம் செய்வார். உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. இனி உன் வாழ்க்கையில் தரித்திரங்கள் இல்லை, கர்த்தர் உனக்கு சரித்திரங்கள் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, தாவீது எதிராக கெட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கு எதிரா போனோம். பிரச்சனைய பார்த்து பேசணும், பிரச்சனைய பார்த்து பயப்படாத, பிரச்சனைய பார்த்து பயந்துகிட்டு இருக்காத, என்ன நடக்கணும் உனக்குள்ள போட்டு குழம்பாத. கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வருவார் என்றால், அரிய பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்காய் செய்ய வைப்பார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 49 வாசிங்க. அடைச்சி வச்சாருல்ல, கையில எடுப்பாரு. ஒன்னதான் கையில எடுக்கிறாரு. உன்னை கையில எடுத்து அவர் அம்பில அவர் வில்லுக்குள்ளாய் உன்னை அம்பாய் வைப்பார். இந்த அன்பு இன்னைக்கு தெரியாது. அப்பா என்னதான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் தெரியும். அன்னைக்கு மார்க் ஷீட் கையில வரும்போது ஏன் முதுக அப்பா பதம் பார்த்தாருன்னு அப்பதான் தெரியும். இன்னைக்கு அப்பா உன் இஷ்டத்துக்கு வாழ விட மாட்டாரு. இன்னைக்கு உங்க அப்பா நீ எப்படி இருக்கணும்னாலும் விட மாட்டாரு. அதனாலதான் ஆவிக்குரிய அப்பாவை நிறைய பேருக்கு பிடிக்கல. என் அன்பு தேவ பிள்ளைய, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பிடிக்கணும்னா அவர் சொல்றதை நான் சபைக்கு சொல்லணும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, தன் கையை அடைப்பத்திலே போட்டு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதற்குள்ளாய் ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். என்னை உடைத்தார்கள் ஆண்டவரே, என்னை நொறுக்கினார்கள் ஆண்டவரே. இந்த சரீரம் ஆண்டவர் எங்க இருந்து செஞ்சாங்க? நம்மளுடைய ரா மெட்டீரியல் என்னது? மூலப்பொருள் மண்ணு. உங்களோட ரா மெட்டீரியல் அதாவது மூலப்பொருள் என்னது? எலும்பு. என் அன்பு தேவ பிள்ளைய, இன்னைக்கு என்ன உடைச்சா மண்ணா போடலாம், உங்களை உடைச்சா எலும்பா போடலாம். தாடையின் எலும்பை கொண்டு 1000 பேரை சங்கரித்தான் சிம்சோன். உடைக்கப்பட்டதான பாத்திரமாக இருக்கிற ஆதாமே, கொயவன் உன்னை மறுபடியும் கையில் எடுத்து அவர் திருகையில வச்சா திருகை என்ன பண்ணும்? சுத்தம். இப்ப ஏசப்பா கல்லு நீ விளங்காதவன், தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல்லாச்சு. உன்னை தள்ளி வச்சிருந்தாங்க, அவங்க பார்வை தள்ளப்பட்ட கல்லு. ஏசப்பாவுடைய பார்வையில நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டம். ஏசப்பாவை மறைச்சு வச்சிருந்தாங்க இல்ல, கையில எடுத்து திருகையில வைப்பார். சுத்தம். நீ என்ன தெரியுமா? அப்பா எதுக்கு தலை சுத்துது? அது தலை சுத்தல, ஏசப்பா ஒன்ன கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஏசப்பா அவர் கையில இருந்து ஒன்ன விட்டாருன்னா, யார் உனக்கு எதிராய் வருகிறார்களோ, உனக்கு எதிராய் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் அதிலே நம்பிக்கையாயிரு. உனக்கு விரோதமா ஒரு பாளையம் இறங்கினாலும் அதிலே கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசப்பா சொலத்தும் போது கொஞ்சம் அமைதியாரு. அப்பா தலை சுத்தம்னாரு. ஏசப்பா சுத்தனா அவர் விட்டாருன்னா ஒரு இடத்துல போய் நிக்க போற. அந்த இடம் எங்க தெரியுமா? கோலியாத்துக்கு நெஞ்சிக்க மேல போய் கர்த்தர் நிக்க வைப்பாரு. சவுலோட பட்டயத்தை தூக்க தாவீதுக்கு பலன் இல்ல. ஆனா சவுலோட பட்டயம் வெயிட்டா, கோலியாத்தோட பட்டயம் வெயிட்டா? யாரோட வெயிட்டா இருக்கும்? ஏன்? கோலியாத் ரொம்ப ஹைட்டு. ஏன்னா அவனோட பயோ ஹிஸ்டரி முன்னாடி இருக்கிற சொல்லியிருக்கிறான். அவனோட இது எல்லாமே இவ்வளவு அளவு இருந்துச்சு, வெயிட் இவ்வளவு இருந்துச்சு. சவுலோட பட்டயத்தை தூக்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளைய, 51வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க, யார் மேல நிக்க வச்சாரு? இவ்வளவு இதுக்கு முன்னால அவன் உனக்கு முன்னால நின்னுகிட்டு இருந்தான். இப்ப யார் யாருக்கு மேல நிக்கிறது? தாவீது பெலிஸ்தியனுக்கு மேல
நிக்கிறான். இப்ப தெரியுதா கர்த்தர் ஏன் உன்னை அடைப்பத்திலே அடைத்தார்? உன்னை அவர் ஆற்றிற்குள் வைத்தாலும் அவருக்காக பயன்படுகிற நேரம் வருகிற வரைக்கும் ஆற்றுக்குள்ளே அமைதியாயிரு. கொய்யவன் ஒரு நாளிலே வருவார். அவர் தன் கையாலே அப்பங்களே உங்களை விட்டு எடுப்பார், அநேகருக்கு கொடுப்பார், மீதியான துணிக்கைகள் எடுக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் என்னை கடன் வாங்காத படிக்கு என்னை மீதம் எடுக்க வைப்பார். எந்த பிரச்சனைகள் என்னை பயம் முறுத்துகிறதோ கர்த்தர் என்னை சுழற்றி விடுவார் என்றார். அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக கர்த்தர் என்னை நிற்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப வாசிங்க 51ல. ஆகையால் தாவீது பெலிஸ்தரில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து நல்லா கவனிங்க. பட்டயத்தை எடுக்கிறது பெருசு இல்ல. இந்த வேதம் என்கிற பட்டயத்தை எடுக்கும் போது நிறைய பேர் கவர் போட்டு வச்சிடறோம், ஜிப்பு போட்டு மூடி வச்சிடறோம். இன்னைக்கு ஏசப்பா நிறைய பேரை சொலத்தி விட்டுருக்கிறாங்கன்னா, ஏப்பா ஒரைய திறந்துருப்பா, ஒரைய திறந்து உள்ள இருக்கிற பட்டயத்தை நீ பார்த்தாதான் கோலியாத்தோட தலை உன் கையில வரும், இல்லைன்னா உன் தலை கீழே போயிடும். இன்றைக்கு தலையானவர் உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் உன்னை தலையாய் வைத்து உனக்கு எதிராய் நிற்கிறதான கோலியாத்தின் தலையை கர்த்தர் சங்கரிப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அதே அதின் உரையிலிருந்து உரைவி அவனை கொன்று அதினாலே அவன் தலையை வெட்டி போட்டார். இப்ப சொல்லுங்க, தலை இல்லாதவன் பாட முடியுமா? என்ன பார்த்து உலகம் சொல்லிச்சு தருதலை. ஆனா ஏசப்பா சொன்னாங்க, நீ தருதலை அல்ல, அநேக தலைகளை உயர்த்த போகிறவன், அநேக ஓட்டத்தை தொடர வைக்க போகிறவன். இன்றைக்கு பெலிஸ்தரின் தலைவன் கையில் கொடுக்கப்படுகிறது என்றால் உன் கையில் இருக்கிற வேதத்தை தினந்தோறும் பிரித்து படித்துக் கொண்டிருப்பாய் என்றால் உன்னை குறித்து ஒரு சாட்சி உண்டாகும். 18வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. நீ பிரச்சனையோடு இருக்கிற வரைக்கும் உலகம் ஒன்ன பாடாது. எந்த குதிரையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க தெரியுமா? எந்த குதிரைக்கு மேல பந்தயம் கட்டுவாங்க தெரியுமா? ஜெயிக்கிற குதிரைக்கு மேலதான் பந்தயம் கட்டுவாங்க. தோற்கிறவனை உலகத்திற்கு பிடிக்காது. ஆனால் நீ தோற்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் என்றால் ஆண்டவர் இதுவரை தோற்றதில்லை. மரணம் என் ஆண்டவரிடத்தில் தோற்றது. இன்றைக்கு நான் தோற்றேன் என்று சொன்னாலும் தோற்காதவர் என்னை ஜெயிக்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது, உன்னை ஜெயிக்க உன்னால ஜெயிக்க முடியாது. இந்த பிரச்சனையில ஏசப்பா உன்னை ஜெயிக்க வச்சுட்டாருன்னா வாசிங்க. தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்பி வந்தபோது நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல வந்து உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ண வர மாட்டாங்க. அநேக இடத்துல இருந்து உன் முக தரிசனத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் ஜனத்தை கொண்டு வருவார். காட்டுல மனுஷன் இருப்பானா? இருக்க மாட்டான். காட்டுல ரெஸ்டாரண்ட் இருக்குமா? காட்டுல செல்போன் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. வனாந்திரம் போன்றதுதான் காடு. வனாந்திரத்துல யாரும் துஷ்ட மிருகம் இருக்காது. ஆனா காட்டுல எல்லாமே இருக்கும்ல. உன் நிலைமைகள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தரை உனக்கு துணையாய் வைத்திருந்தாய் அல்லவா? உனக்கு துணையாய் வந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னை குறித்த சாட்சியை ஆண்டவர் தருகிற நேரத்தில் சகல பட்டணங்களிலிருந்தும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வருவார். அறிந்தவர்களை கொண்டு வருவார், தெரிந்தவர்களை கொண்டு வருவார், அறியாதவர்களை கொண்டு வருவார், தெரியாதவர்களை கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆடல் பாடலுடன். இதுவரைக்கும்ப்பா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லப்பா, கண்ணீர் வடிச்சு கொண்டிருந்த, என்றைக்கு உன் மூலமாய் ஒரு வெற்றி வருகிறதோ உன்னை தேடி கர்த்தர் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. யார பார்க்க வராங்க? யார பார்க்க வராங்க? சவுலிடத்தில் ஆவியானவர் இல்லை. யாரை பார்க்க வந்தாலும் கர்த்தர் அவர்கள் வாயினால் உன்னை புகழ வைப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பார்க்க வந்தது யாரு? சவுல. சவுலிட்ட யாரு இல்ல? ஆவியானவர் யாருக்கிட்ட வந்துட்டாரு? இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. 7. எத்தனை? வேலை செஞ்சா 1000 கிடைக்கும். அதாவது வேலை செய்யாதவனுக்கு 1000.
யுத்தத்தை இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை யுத்தத்தை சவுல் செஞ்சிருப்பான். மறைத்தவர் கொண்டு வந்தால் ஒரே ஒரு யுத்தத்தில் உன் தலையை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பாய் என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர். எத்தனை பேர் யாரை பார்க்க வந்தாலும் என்னை குறித்து பரலோகம் கொடுக்க போகிற சாட்சி சவுல் கொன்றது 1000, நீ கொன்றது 10,000. நண்பு தேவ பிள்ளைகளை, இதுதான் என் ஆண்டவருடைய நடத்துதல். இது கேட்ட உடனே சவுலுக்கு ஷாக்கு. அதே சவுலை கொண்டு கர்த்தர் என்ன சொல்ல வைத்தார் தெரியுமா? 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை. 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிங்க. யாரு? தேவன் இல்லாதவன் தெய்வம் உடையவனிடத்தில் வந்து நிற்பான். இவ்வளவு நாள் நீ பயப்பட்டல்ல, ஏசப்பா உங்களுக்காக நான் ஓடினேன், உங்களுக்காக பாடினேன், உங்களுக்காக காரியங்களை செய்தேன் என்று சொல்லி உலகத்தில் இருப்பவனிலும் என்ன இருக்கிறவர் பெரியவராய் இருப்பார் என்றால் ஆவியானவரை உடையவனே, கர்த்தரை உடையவனே, பரிசுத்த ஆவியை உடையவனே உன்னை பார்த்து கர்த்தர் சொல்ல வைப்பா. என் குமாரனாகிய தாவீது, உலகம் உன்னை பார்த்து ஒரு நாள் சொல்லும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு போனான். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த நிலையில இந்த வார்த்தை கேட்டிருந்தாலும் சரி, சவுல் அவன் வேலைக்கு போயிடுவான். உன் ஸ்தானத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். உனக்காக இந்த உலகத்தை படைத்தவர் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். இழந்து போன ஸ்தானத்தை மறுபடியுமாய் இது மனிதன் கொடுப்பது அல்ல, இது மனிதன் கொடுப்பது அல்ல. கர்த்தர் தருவது வெற்றாத இயேசுவே அவர் தருவார் என்றார். மனிதனால் தடுக்க முடியாது. தாவீதின் திறவுகோலை உனக்கு தருவேன், பூட்டக்கூடாதபடிக்கு பூட்டுவார். இதோ திறந்த வாசல். கர்த்தர் உனக்கு தருகிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையாய் இதை படிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க பார்ப்போம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் சொல்றது யாரு தெரியுமா? எனக்கு முன்னால இருந்தவர், என்னோடு பேசுகிறவர், எனக்காய் வரப்போகிறவர். சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க. உன் கிரியைகளை நீ ஏசப்பாவுக்காக செய்தது அவருக்கு தெரியும். உன்னை குறித்த காரியம் அவருக்கு ரூத்தே, நீ செய்தது அவருக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. வாசிங்க. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா. வசனத்தை உன் கையில இருக்கணுங்க. இந்த பட்டயம் உன் கையில இருந்துச்சுன்னா சவுலுடைய ஈட்டிக்கு நீ பயப்பட வேண்டாம், சவுலுடைய சொல்லுக்கு நீ பயப்பட வேண்டாம், கோலியாத்துக்கு நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை எங்கே கொண்டு போனாலும், கர்த்தர் உன்னை எங்கே வழி நடத்தினாலும் கர்த்தருடைய துணையை மாத்திரம் கேளு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார் அவர். வசனத்தை நீ கை கொண்டபடியா என்னோடு கூட சேர்ந்து சபையே சத்தமா சொல்லு, இதோ திறந்த வாசல் எனக்காய், என் குடும்பத்திற்காய், என் ஊழியத்திற்காய், என் எதிர்காலத்திற்காய் என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அடைத்தவர் எனக்காய் வருகிற வரைக்கும் அங்கேதான் இருப்பேன். என் நேசருக்காய் காத்து கொண்டிருப்பேன். அவர் வரும் வரை அவர் வருவார், என்னை அபிஷேகிப்பார், என்னை யுத்த குதிரையாய் நிறுத்துவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ வருகிற வரைக்கும் அவர் விட்டுறாத. அப்பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அபரிவிதமாக இறங்கிய பிள்ளைகளை அபிஷேகித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.